தமிழகம் முழுக்க பரபரப்பாக திட்டம் சொல்லாததை செய்து காட்டிய பாஜக எம்எல்ஏ வானதி. தமிழகத்தை தட்டி தூக்கும் பாஜக. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்பவர் வெறும் சாலைகளையும் பாலங்களையும் அமைப்பதோடு தன் கடமை முடிந்துவிட்டதாக கருதாமல் தன் தொகுதியில் உள்ள விளிம்பு நிலை மக்களின் வாழ்வாதாரத்தில் உண்மையான மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்பதற்கு வானதி சீனிவாசன் அவர்களின் மோடியின் மகள் திட்டம் ஒரு சிறந்த உதாரணமாக திகழ்கிறது. பல மக்கள் பிரதிநிதிகள் வழக்கமான அரசியல் பணிகளில் கவனம் செலுத்தி வரும் சூழலில் தந்தை இல்லா பெண் குழந்தைகளின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் இந்த முன்னெடுப்பு ஒரு சமூக புரட்சியாகவே பார்க்கப்படுகிறது. அதாவது அவர் சட்டமன்ற உறுப்பினர் ஆவதற்கு முன்னரே கடந்த 2020 ஆண்டு நவம்பர் 1 ஒரு தொலைநோக்கு பார்வையுடன் தொடங்கப்பட்ட இந்த திட்டம் கோவை மக்கள் சேவை மையத்தின் மூலம் மிக துல்லியமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஒரு பெண் குழந்தையின் வாழ்வில் தந்தை என்னும் பாதுகாப்பு அரண் இல்லாத போது ஏற்படுகின்ற பொருளாதார மற்றும் சமூக இடைவெளியை நிரப்புவதே இத்திட்டத்தின் அடிப்படை அறமாகும். கல்விதான் ஒரு பெண்ணின் முன்னேற்றத்திற்கு மிக முக்கியமான ஆயுதம் என்பதை உணர்ந்து தந்தை இல்லாத காரணத்தால் எந்த ஒரு பெண் குழந்தையும் படிப்பை பாதையில் நிறுத்திவிடக் கூடாது என்பதில் இத்திட்டம் அதீத கவனம் செலுத்துகிறது. இதன் ஒரு பகுதியாக 5 முதல் 12 வயது வரை கொண்ட பெண் குழந்தைகளுக்கு தொடர்ந்து 5 ஆண்டுகளுக்கு ஆண்டுதோறும் தலா 10,000 ரூபாய் கல்வி உதவி தொகையாக வழங்கப்படுகிறது. இந்த திட்டமிட்ட நிதி பங்களிப்பு அக்குழந்தைகளின் பள்ளி படிப்பை எவ்வித தடையுமின்றி தொடர ஒரு வலுவான அஸ்திவாரத்தை அமைத்துக் கொடுக்கிறது. இது வெறும் உதவித்தொகை மட்டுமல்லாமல் அந்த பெண் குழந்தைகளின் குடும்பங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நிம்மதியையும் நம்பிக்கையையும் கொடுக்கிறது. தீபாவளி மற்றும் பொங்கல் போன்ற விழாக்களின் மகிழ்ச்சியான தருணங்களில் ஒரு தந்தை தன் மகளுக்கு செய்கின்ற கடமைகளை செய்யும் விதமாக இக்குழந்தைகளுக்கும் புத்தாடைகள் வழங்கப்படுகின்றன. இதன் மூலம் அந்த இல்லங்களில் பண்டிகை கால உற்சாகம் குறையாமல் பார்த்துக் கொள்ளப்படுகிறது. இதுவரை சுமார் 250 பெண் குழந்தைகள் மோடியின் மகள்களாக தத்தெடுக்கப்பட்டு முறையான சமூக பாதுகாப்போடு வளர்ந்து வருவது ஒரு சட்டமன்ற உறுப்பினரின் விரிவான சமூக பொறுப்புணர்வை காட்டுகிறது. அரசின் திட்டங்களுக்கு அப்பால் ஒரு மக்கள் பிரதிநிதி தன் சுய முயற்சியால் இத்தகைய ஆக்கப்பூர்வமான மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் என்பதை மோடியின் மகள் திட்டம் நிரூபித்திருக்கிறது. தந்தையில்லா பெண் குழந்தைகளின் புன்னகையில் இறைவனை காண்பதே இந்த திட்டத்தின் ஆகச் சிறந்த நோக்கம் என்ற கருத்தியல் இதனை ஒரு சாதாரண திட்டத்திலிருந்து உயர்த்தி ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றியுள்ளது.